ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் வந்து சீசன் இப்போ, அதனால் வந்து 50 ரூபாய்க்கே 2 பூ கிடச்சிது. இன்றைக்கி ஒரு பூ வச்சு தான் பொரியல் பண்ண போகிறோம். இந்த ஒரு பூக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். காலிஃப்ளவர் பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ சுடுதண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியது தான். ஒரு பெரிய வானலில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அதை அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. அந்த சூட்லேயே இருக்கும் போது அதில் ஏதாவது புழுக்கள்லாம் இருந்ததுன்னா அது அப்படியே வந்துடும். அதுக்காக தான் இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவரும் அப்படியே லைட்டாக பாயில் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் நம்ம நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். இல்லை பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதை பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. காலிஃப்ளவரும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே ஜல்லிக்கரண்டியில் வந்து நம்ம ஃபில்ட்ரு இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டரில் நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்குவோம். நம்ம அப்படியே ஊற்றிட்டாலும் அடியில் ஏதாவது புழுகள் இருந்தாலும் வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடும். அந்த கடினத்தன்மையாக இருக்காது. அந்த பூ வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதனால் வேக வைக்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் காலிஃப்ளவர். நம்ம இந்த மாதிரி போட்டு வேக வச்சோன்னா ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானோன்னா சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே போட்டு தாளிக்க தேவையில்ல. கருவேப்பிலை அது நல்லா படப்படன்னு பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட பொரியல் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயம் வந்து இன்னும் 2 வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ருசியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வதங்கும் போதே கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஏன்னா பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு நம்ம வந்து தாளிச்சிருக்கோம். அதில் இப்போ வந்து வதங்கிடுச்சு நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோபுரமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கேஸை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். இந்த பாருங்கள், எல்லாமே அப்படியே நல்லா வதங்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தோடையும் நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கோபுரமாக ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. போட்டுட்டு எல்லாமே நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே நல்லா வதக்கணும். அந்த காலிஃப்ளவரில் எல்லாமே வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே லைட்டாக தெளிச்சிக்கலாம் நம்ம தண்ணி. உப்பும் வந்து நம்ம திட்டமாக பார்த்துக்கலாம் வெந்த பிறகு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 to 8 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். காய் நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா தூள் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். வேணும்னா உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அப்படியே கறி வறுவல் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறங்க இந்த மாதிரி அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டுருவோம். சீக்கிரமாக வந்து அந்த மசாலாலாம் வந்து வதங்கிடும். இந்த பாருங்கள், இப்போ எடுத்து பாருங்கள், இந்த மசாலா வாசனை அப்படியே கமன்னு அடிக்குது. அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. நம்மளுடைய காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வெள்ளை சாதத்தை கூட போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அப்படியே இறக்கிக்கலாம். கமன் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளை சாதத்தில் கிளறி பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடும் போது நெய் கூட கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கிளறி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க இந்த காலிஃப்ளவரை நிறையா வச்சுட்டு சாதத்தை வந்து கம்மியாக எடுத்துகிட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த பனிக்காலத்தில் தான் இந்த காலிஃப்ளவர் வந்து நிறைய கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இதை அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. இதே அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.